சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு மறுத்திட முடியா நிலையானே. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஐந்தாம் நிலை, அன்புக்கு கிடைத்த நட்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் முதல் பாரமான திருச்சிலுவையை உலகம் நீக்கியது. பாரமான சிலுவை, முட்கள் நிறைந்த சாட்டை அடியின் கொடிய சித்திரவதை ஆகியவற்றின் காரணத்தால் இயேசுவின் திருவுடல் கிழிந்து தொங்குகிறது. எங்கே இவர் கல்வாரி போகும் முன்பே வழியிலேயே இறந்து விடுவாரோ? சிலுவை என்ற அவமான மரணத்திலிருந்து தப்பித்து விடுவாரோ என்ற அச்சம் ரோமை வீரர்களுக்கும் யூத குருக்களுக்கும் மேலோங்கி இருந்தது. தங்களது திட்டம் தோற்கக்கூடாது என்பதற்காக அங்கு வேடிக்கை பார்க்க வந்த சீரேனே ஊராகிய சிமியோனை சிலுவை சுமக்குமாறு கட்டாயப்படுத்துகின்றனர். 12 திருத்தூதர்களுக்கும் 72 சீடர்களுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு இந்த ஏழை விவசாயிக்கு கிடைத்தது. இயேசுவின் பரிதாபமான நிலை கண்டு வருந்தி அவருக்கு உதவிட தானும் அவருடன் இணைந்து சிலுவையை சுமக்கிறார். வருந்தி சுமை சுமப்போரே வாருங்கள், என்னிடம் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன மணமகன் சிமியோன் தரும் சிறு இளைப்பாறுதலினால் மகிழ்கின்றார். தனது துன்பமான நேரத்தில் எவ்வித கைமாறும் எதிர்பாராமல் வந்த தோழமையை நினைத்து இயேசு உற்சாகமடைந்து மீட்பு பயணத்தில் முன் செல்கிறார். இன்றும் மனித உயிர் வாழ்வதற்கு சிமியோன் போன்ற நல்ல உள்ளங்கள்தான் என்பதை நாம் மறக்க வேண்டாம். இன்பத்தில் கூடி கொண்டாடும் பலர் துன்பம் வந்ததும் ஓடி ஒளிந்து விடுவதை பார்க்கின்றோம். அத்தகைய ஈன குணம் மனிதம் அல்ல என்பதை உணர்வோம். உண்மையான உறவுக்கு மதிப்பளித்து பணத்தால் வரும் காணல் உறவுகளை களைந்து ஏழை எளியோருக்கு தன்னலம் பாராமல் உதவும் வெற்று விளம்பரங்களை தவிர்த்து உண்மையில் உறவுக்கு கைகொடுப்போமே. ஜெபம். போலியான உறவினை தவிர்த்து உண்மையை மனதில் ஏற்றி துன்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னால் இயன்ற உதவியை செய்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகள் ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவது. நிலையாய் பதிந்தது உம்வதனம், அன்பின் விலையாய் மாறின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உம்வதனம், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஆறாம் நிலை, அன்புக்கு மீண்டும் ஒரு தோழமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நின்றால் முதற்பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பூகம்பம் இடையே ஒரு இனிய தென்றல் இயேசுவின் முகத்தை வருடி சென்றது. ஆம், வெரோனிக்காள் என்ற அந்த பெண் தென்றல் அன்று ஒரு அன்பு புரட்சி செய்தது. இயேசு சிலுவை சுமந்து செல்லும் பாதையில் பலர் வேடிக்கை பார்த்தனர், சிலர் வேதனைப்பட்டனர். ஆனால் யாரும் இயேசுவுக்கு உதவ வேண்டும் என்ற துணிச்சல் இல்லை. அந்த புரட்சியை வெரோனிக்காள் செய்து முடித்தார். ரத்தம் புழுதி படிந்த இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைத்தார். மணமகனுக்கே மாபெரும் ஆறுதல் அளித்தார். அந்த அன்பு மனித குல மகளிருக்கு அன்பின் ஆண்டவர் அந்த சிறு துணியில் தனது திருமுகத்தை பதித்து பரிசளித்தார். வெரோனிக்காள் போன்ற மனிதரில் மாணிக்கம் நமது மத்தியிலும் உண்டு.
ஆனால் அவர்கள் ஒரு சிலரே என்கின்ற போதுதான் நெருடலாக இருக்கிறது. பணம், பதவி, வலிமை என்ற சமூகத்தில் செல்வாக்கு உடையோர் நம்மில் பலர் இருந்தாலும் சமூக விடியலுக்கு உண்மையாக உழைக்க வருவதில்லை என்பதுதான் உண்மை. இயேசு விரும்புவது வெறும் விசுவாசம் இல்லை, மாறாக சேவை நிறைந்த விசுவாசம். அவர்களுக்கு மட்டும்தான் அவர் தரும் நிம்மதி என்ற அன்பு பரிசு கிடைக்கும். செல்வத்தில் புரண்டாலும் அதை இல்லாதவரோடு பகிர மனமில்லை என்றால் நிம்மதி ஒரு எட்டாக்கனியே. நம்மால் இயன்ற உதவியை ஏழைக்கும் நற்செய்தி பணிவாழ்வுக்கும் அளிப்போம். ஏழைக்கு இறங்குவது இயேசுவுக்கே இறங்குவது என்பதை உணர்வோம். வழக்கை செய்வதை இடக்கை அறியாமல் இருக்கட்டும். இதை காணும் இறைவன் நமக்கு முழுமையாக இறங்குவாராக. ஜெபம். அன்பின் இறைவா, எங்களால் இயன்ற உதவியை இச்சமூக விடியலுக்கு வழங்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் கடைசி நேரத்தில் சமாதானத்தில் வாழ்க்கடவுது. ஆமென். வலுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீளத்தில் மறுமுறையும் போய்தீர் வலுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஏழாம் நிலை, அன்பின் பாதையில் இரண்டாம் சறுக்கல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த தோத்திரம் செய்கின்றோம். யானைக்கும் அடி செருக்கும் என்பார்கள். இங்கு இறைமகனுக்கே அடி செலுத்துகிறது. மீண்டும் ஒருமுறை இயேசு சிலுவையின் பாரத்தால் தான் படைத்த மண்ணில் சாய்கிறார். அவர் தடுமாறவில்லை, ஆனால் நமது நயவஞ்சகத்தால் புழுதியில் தள்ளப்படுகிறார். மனிதரின் குணம் கண்டு படைத்தவன் கலங்குகிறார். நாம் மாந்தருக்கு வழங்கிய முழு சுதந்திரத்தை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்தும் நிலை கண்டு வருந்துகிறார். மனிதர் இறைவனின் சாயல் என்பதை மறந்து அவர்களை கொத்து கொத்தாக கொள்ளும் மனிதன் இழந்ததை நினைத்து துடிக்கிறார். உலகம் செல்லும் பயங்கரவாத பாதை, மனிதரை மனிதர் பழிவாங்கும் பாதை, மக்களை ஏமாற்றி நடக்கும் எண்ணற்ற ஊழல்கள், மனிதரிடையே ஒற்றுமையின்மை, சீரழிவுகளை போக்க மனமில்லாமை, பெண்ணடிமை, குடும்பத்தில் அன்பின்மை, இறைவனை மறந்து வாழ்வும் கொடிய நிலை ஆகிய கொடிய மனித சீரழிவுகளை நினைத்து பதறிதான் இயேசு இங்கு விழுகிறார். இன்று விழுந்து கிடப்பது இயேசு என்ற சமூகம் என்பதை நாம் மறவ வேண்டாம். இதை சரி செய்வது இயேசுவின் சீடர்களாகிய நாம் தான். அந்த கடமையும் பொறுப்புணர்ச்சியும் நமக்கு உண்டு என்பதை நாம் தட்டி கழிக்க கூடாது. இன்றைய பல சிக்கல்களுக்கு காரணமாக இருப்பது நமது தடித்த வார்த்தைகள் தான். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை கூறினார். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று நமது நாவை காப்போம். மனிதரின் நலனை காப்போம். குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை களைவோம். ஒருவர் ஒருவருக்கு மதிப்பளித்து குடும்ப ஒற்றுமையை போற்றுவோம். ஆண்டவரின் வார்த்தையை அன்னை மரியை போல் உள்ளத்தில் நிறுத்தி இல்லத்தில் வாழ்ந்து சமூகத்திற்கு எடுத்துச் செல்வோம். அங்கே விழுந்து கிடக்கும் மனிதரை கை தூக்கி நிறுத்தி விழுந்து கிடக்கும் இயேசுவை தூக்கிவிடுவோமா? ஆறுதலின் இறைவா, சமூகத்தில் இருக்கும் எண்ணற்ற இழிவுகளை போக்க என்னையே நான் அளிக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாச ஆன்மாக்கள் இறைவனுடைய சமாதானத்தில் வாழ்க்கடவுது. ஆமென். பெருகிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்வழி வழி தொடர்ந்தீ விழுநீர் பெருகிய மகளிருக்கு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக
8ஆம் நிலை. அன்புக்கு ஆதரவு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் நிலை கண்டு எருசலேம் நகர பெண்கள் மாரடித்து புலம்புகின்றனர். பார்வையற்றவருக்கு பார்வை தந்தவர், முடக்குவாதம் உற்றவரை நடக்க வைத்தவர், எண்ணற்ற ஏழைகளுக்கு நற்தொண்டு புரிந்தவர், அனைத்திற்கும் மேலாக இறந்தவரையும் உயிர்ப்பித்தவர், அவருக்காக இந்த அவமான சிலுவை தண்டனையை கொடிய சித்திரவதை என சோகத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் இயேசுவோ தனக்காக மாரடித்து அழும் பெண்களிடம், பச்சை மரத்திற்கே இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்ன நிலையோ, எனவே உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்கிறார். இயேசுவின் கூற்று முற்றிலும் உண்மை. இன்றைய இளையோர் இறைவனை மறந்து, ஏன் பெற்றோர்கள் குடும்பத்தையும் மறந்து தான் தோன்றித்தனமாக வாழ்வதை பார்க்கின்றோம். உலக இன்பம், நண்பர் கூட்டம், குடி, களியாட்டம், போதை, பேதை என வாழ்ந்து தங்களது எதிர்காலத்தை இழப்பதை பார்க்கின்றோம். அவர்களுக்காக இறைவனிடம் அழுது அவர்கள் நல்வழியில் புதிய வாழ்வு பெற்றிட வேண்டுங்கள் என்கின்றார். ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் சாவி என்று புனித தந்தை பியோ கூறுகின்றார். ஆம், ஜெபத்தால், தபத்தால், உண்மையான வாழ்வால் இறைவனின் ஆசீரை நமது பிள்ளைகளுக்காக கொணர்வோம். ஆற்றல் மிக்க சமூகத்தை, அன்புள்ள இளையோரை, உண்மையான நாளை உலகை இன்று எழுப்புவோமா? ஜெபம். கனிவான இறைவா, எம் இளையோரை ஆசீர்வதியும். அவர்கள் இயேசுவின் பாதையை தெரிந்து உண்மையிலும் அன்பிலும் வழிநடக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சுரேசுடைய இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவுளே. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நீ. மூன்றாம் முறையாய் நீ விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை. அன்பின் பாதையில் 3ஆம் சறுக்கல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியென்று தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. மீண்டும் ஒரு முறை சிலுவையின் பாவத்தால் இறைவனின் மகன் மண்ணில் சாய்கிறார். மனிதனின் பாவத்திற்காக புழுதியில் விழுந்து கிடக்கிறார். அவரை வீழ்த்தியது நீங்களும் நானும் தான், நமது பாவம்தான் என்பதை உணர்வோமா? பிறரை மன்னிக்காத போது, பிறருக்கு களங்கம் கற்பித்த போது, பிறருக்கு என்றும் உதவாத போது, இறைவனை மறந்து உலக இன்பத்தில் திளைத்த போது, மீண்டும் மீண்டும் இயேசுவை மண்ணில் வீழ்த்துகிறோம். நம்மை படைத்த, நமக்கு வாழ்வளித்து காத்த இறைவனுக்கு நாம் அளிக்கும் நன்றி பரிசு இதுதானா? மிகவும் வேதனையானது. என் வார்த்தைகளை நம்பாவிட்டாலும் என் செயல்கள் பொருட்டாவது நம்புங்கள் என்றார். ஆம், அவரது சொல்லும் செயலும் ஒரே நேர்கோட்டில் செல்லும் ஆற்றல் மிக்கது. அவரது வாழ்வில் பொய்ப்புரட்டுக்கு இடமில்லை. உண்மை, நன்மை, அன்பு இவற்றுக்கு மட்டும்தான் இடம். அதுதான் மனிதருக்கும் மகிழ்ச்சி தரும் பாதை என்கின்றார். எத்தனை பேருக்கு அவர் உரைத்தது கேட்டது? இயேசுவின் வார்த்தையை நம்பாததால் நம் வாழ்வில் விளைந்தது என்ன? துன்பம், வேதனை, பிரிவு, நோய், தனிமை என்பதுதானே. பணம், பொருள், வசதி அனைத்தும் இருந்தும் நிம்மதி எங்கே என்று ஒரு நம் உள்ளத்தில் ஓங்கி ஒழிக்கவில்லையா? ஆம், அன்பு மிக்கவர்களே, உலகம் காட்டும் பாதைக்கு மயங்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
உங்கள் குடும்பத்தையும் இழக்க வேண்டாம். அவ்வாறு செய்தால் நடப்பது என்ன என்று நம்மை சுற்றி நடக்கும் அவலங்கள் நமக்கு தெரியும். எனவே இயேசுவின் உயிருள்ள வார்த்தைக்கு செவிமடுப்போம். பாவத்தை விலக்கி நன்மையை நாடுவோம். நிம்மதி என்ற வெளிச்சம் நம் உள்ளத்தில் ஒளிரும் என்பதை உளமாற நம்புவோமா? விழுந்து கிடக்கும் இயேசுவை நமது தூய வாழ்வால் தூக்கி நிறுத்துவோமா? ஜெபம். அன்பின் இறைவா, பாவத்தை நீக்கி நன்மையை நாங்கள் என்றும் நாடவும் உண்மை ஒளியில் உமக்கு என்றும் சேவை புரியவும் வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென்.